ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். நான் வைகோவை ஒரு போராட்டக்காரராக ஒப்புக்கொள்வேன். தேர்தல் அரசியல்வாதியாக அவர் ஏன் தேரவே இல்லை? உங்களுக்கு சமமான கொள்கை அவர்களிடத்துல இல்ல, கோட்பாடு இல்ல, போராட்ட களம் இல்ல, கட்டமைப்பு இல்ல. ஆனாலும் வெல்த்த முடியுது. எப்படி வெல்த்த முடியுதுன்னா, ஒரு திமுக தலைவரோடு உரையாடிய அந்த அனுபவத்தை விஜயிடம் பெற முடியும். விஜய்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? நல்லா நடனம் ஆடுவீங்கன்னு பேசுவீங்களா? நீங்க உங்க படம்லாம் எனக்கு சூப்பரா பிடிக்கும் சொல்லுவீங்களா? சனாதன சக்தின்னு சொல்லக்கூடிய பாஜகவோட திராவிட இயக்கங்கள் கூட்டணி போயிட்டு இதை விட பஞ்சமா பாதகமா திமுகவும் அண்ணா திமுகவும். திருமாவளவனோட அரசியல்ல தெளிந்த பார்வை கொண்டவர், ஞானம் கொண்டவர் அப்படின்னா அதை விஜய் பின்னாடி போறாரு திருமாவளவன். அதிமுகவை உடைப்பது பாஜகவுடைய கொள்கை தானே, அது ரொம்ப சிறப்பாக செய்யறாங்களே. இப்போ பாஜகவால் செய்ய முடியாததெல்லாம் விஜய் அரசு செய்கிறது. தொழில்துறையில் லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எவிடன்ஸ் கேட்டா கமெண்ட்ல ஒருத்தர் சொன்னாங்க. நிர்வாக ரீதியாக இந்த அரசு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருப்பதற்கான ஒரு வாழும் சாட்சியம் தான். லயோலா மணி அவர்கள் ஓம்காலி பத்திரகாளி உதயநிதி ஓடுகாலி அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. இல்ல அதை பாராட்டி லயோலா மணிக்கு பதவி கொடுப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் திமுக மேல காட்டமான விமர்சனம் வைக்கிறாரு. இப்போ இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இது திமுக குதிரை பேரம் நடத்துச்சு. ஏன்னா எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சதே ஒரு குதிரை பேரம் தான் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வைகோ அவர்களுடைய இந்த கோபம், இந்த உரிமை போராட்டம் எல்லாமே நியாயமானது. ஆனா அதை எப்போ சொல்லணுங்கிறதுல தான் நமக்கு முரண்பாடு வருகிறது. மதுரையில் ஒருத்தன் என்னை அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக எனக்கு மானாமதுரையில் மீசை துடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கு இது. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய சின்னத்திலே போட்டியிடுவதிலே சமரசம் செய்து கொள்ளவில்லை. நீங்கள் விசிகா பானை சின்னத்திலே தான் நான் போட்டியிடுவேன் என்பதிலே எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. மதிமுக தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றுவதிலே அன்றைக்கு சமரசம் செய்துவிட்டு இன்றைக்கு கொந்தளிப்பதுங்கிறப்ப ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்காகத்தான் பேசுகிறாரா, இல்ல அடிப்படையில் அவர் ஒரு தார்மீக அடிப்படையிலே, அறம் சார்ந்த அரசியலின் அடிப்படையிலே தார்மீக உரிமையை எழுப்புகிறாரான்னு பல கேள்வி. நீங்க வைகோவை நம்ம இரண்டு விதமாக பார்க்க வேண்டியது. அவர் போராட்ட களங்களிலே, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த போராட்ட களங்களிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு குரல் கொடுத்தது மட்டுமல்ல, களத்தில் நின்றுங்க. ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம், அணு உலை பிரச்சனையாக இருக்கலாம், ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு அவர் குரல் கொடுக்கிறார். போராட்ட களங்களிலே மிகச் சரியா இருக்கிறார். நான் வைகோவை ஒரு போராட்டக்காரராக ஒப்புக்கொள்வேன். தேர்தல் அரசியல்வாதியாக அவர் ஏன் தேரவே இல்லை? ஏன் வெற்றி பெறவே இல்லை? இந்த கேள்வியை நான் ஒவ்வொரு மதிமுகவினுடைய நண்பர்களுக்கும் கேட்கிறேன். அவர்கள் பல பேர் கோவப்படுறாங்க. நீங்கள் கோவப்பட வேண்டியது என் மேல கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியை நம்பி அணி அணியாக அல அலையாக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் கூட திரண்டு வருகிறார்கள். பல கைப்பொருளை இழக்கிறார்கள். ஒரு கட்சிக்காரன் எதை இழந்தான் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் ஒரு கட்சியில் இருக்கான்னா, 30 வயசுல ஒருத்தன் கட்சிக்கு வரானா, 30 ஆண்டு காலம் தான் அவனுக்கு இன்னைக்கு 60 வயசு. அப்ப நீங்க நீண்ட காலம் பணியாற்றுகிற போது அவனுடைய வாழ்நாள் அந்த இளமை திரும்பி வராது. வசந்த காலம் அவனுக்கு வராது, திரும்ப வாலிபம் வராது. கைப்பொருளை இழந்தவனுக்கு சில நேரம் கைப்பொருள் திரும்ப வராது. அப்ப பல மாவட்ட செயலாளராக இருந்தவங்க, கட்சியின் முதன்மை பொறுப்பாளராக இருந்தவங்க, பிரச்சார பீரங்கியா இருந்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு போகிறார்கள் என்றால், தேர்தல் அரசியல் களத்திலே ஏன் இப்படி ஒரு பின்னடைவு வந்தது? இது ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த கட்சி வாரிசு அரசியலுக்கு எதிரான போர்ல தொடங்குச்சு. எங்கேயோ முடிஞ்சிச்சு. வாரிசு அரசியலே முடிஞ்சிச்சு. இது வரலாற்று பிழை இல்லையா? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க அதை பேசாமல் இருந்திருந்தால் நம்ம இதை பேச போறது இல்லை. நீங்க மேடை தோறும் அதானே பேசுறீங்க. நீங்க வாரிசு அரசியல் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்கம் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கு. நீங்க எதற்காக திராவிடர் கழகத்திலே வீரமணி அவர் மகனை ஒரு முதன்மை பொறுப்பாளராக இங்கே கொண்டு வர்றார்? ஏன் குளத்தூர் மணி பிரிஞ்சு போனாரு? கோவை ராமகிருஷ்ணன் ஏன் போனாரு? அவர்களெல்லாம் இவரை விடவும் அந்த கொள்கைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் தான். கண்டிப்பா. ஆனா ஏன் போனாங்க?
பெரியார் வந்து சேமித்து வைத்த சொத்துக்கள் ட்ரஸ்ட் பூராமே யார்கிட்ட இருக்கு? வீரமணி. திராவிடர் கழக தலைவர் வீரமணி இருக்கு. அவருடைய கொள்கை மீது எனக்கு வந்து எதிர்கருத்து கிடையாது. அவர் கொள்கையாளரு, அவருக்கு அமைச்சர் பதவி தருகிறேன், நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த போதெல்லாம் அவர் எங்கேயுமே போல. அவர் வந்து அந்த கருத்தியலை பரப்ப வேண்டும் என்பதிலே அவர் உண்மையாக இருந்தார், உறுதியாக இருந்தார். அவருக்கு இன்னைக்கு ஒரு 93 வயசு என்னமோ ஆகுது. அந்த இவ்வளவு நீண்ட பயணத்திலே அவர் பெரியார் என்கிற அந்த தொடக்க புள்ளியிலே எப்படி பயணத்தை தொடங்கினாரோ இந்த நாள் வரைக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் அதுக்கு ஒரு உண்மையா இருந்தாருங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஏன் முரண்பாடு வந்தது? ஒரே கருத்தியல் கொண்டவனோடு ஏன் முரண்பாடு வருகிறது? ஏன் வெளியே போனாங்க? எல்லாமே சொத்தை பாதுகாப்பு. சொத்தை பாதுகாப்பதற்கு தான் வாரிசு. நான் சம்பாதிச்ச காசை, நான் சேர்த்த செல்வத்தை என் மகனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தனிநபருக்கு சரியா இருக்கலாம். அரசியல் கட்சிக்கு எப்படிங்க சரியா இருக்க முடியும்? அது ஒரு நபர் காசு கிடையாது. ஒவ்வொருத்தரும் சந்தா கொடுக்குறான், கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறான், கட்சி மாநாட்டுக்கு நிதி வசூலிக்கிறாங்க, தொழில் அதிபர்கள்ட்ட காசு வாங்குறாங்க. அது எப்படி தனிநபர் சொந்தமா மாற முடியும்? நீங்க தனிநபர் சொந்தமாக அதை மாற்றுகிற இடம் வருகிற போதுதான் வாரிசு அரசியல் வருகிறது. வாரிசு அரசியல் வருகிற போது கொள்கை பேசுகிறவன் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுறான். அவன் 2ஆம் கட்ட தலைவராக கூட இருக்க முடியுது, முதன்மையாளராக வர முடியல. இந்த அரசியல் பிழையை போற போக்குல வந்து ஒரு எதிர்கருத்துடையவர்கள் பேசுவதன் வழியாக அவர்கள் வலிமை பெறுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு 75 வருட பாரம்பரியம் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஒரு 54 வருஷம், ஒரு அரை நூற்றாண்டு கடந்த மிகப்பெரிய அரசியல் வலிமை கொண்டிருந்த அதிமுகவே போற போக்குல ஒரு ஆளு தட்டி விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, ஒரு விஜய தட்டி விட முடிகிற அளவுக்கு எப்படி பலவீனமா இருந்துச்சு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை திராவிட இயக்கத்தை கழித்து விட்டு எழுத முடியாதது உண்மைதான். கண்டிப்பா. ஆனா உங்கள் தலைமை அவர்களால் எப்படி வீழ்த்த முடிந்தது? உங்களுக்கு சமமான கொள்கை அவர்களிடத்துல இல்ல, கோட்பாடு இல்ல, போராட்ட களம் இல்ல, கட்டமைப்பு இல்ல. ஆனாலும் வீழ்த்த முடியுது. எப்படி வீழ்த்த முடியுதுன்னா, உங்கள் மீதான விமர்சனத்திலே உண்மை இருக்கிறது. அந்த விமர்சனத்தை நீங்கள் சரி செய்வதற்கு நீங்க தயாராக இல்லை. அப்ப என்ன ஆகும்? அந்த விமர்சனம் வந்து பாதிக்கத்தான் செய்யும். நான் ஏன் என்னுடைய தவறுகளை நான் திருத்திக் கொள்ள மாட்டேன், நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா மக்கள் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? எவ்வளவு நாள் ஏற்றுக்கொள்வாங்க? கெட்டிக்காரன் புடுங்க 8 நாளைக்கு தானங்க. நீங்க எவ்வளவு நாள் ஏற்றுக்கொள்வாங்க? நீங்க ஒப்பீட்டு அளவுல ஸ்டாலினை விட எடப்பாடி பெரிய தலைவரா, ஸ்டாலின் எடப்பாடியை விட விஜய் பெரிய தலைவரா அப்படிங்கிறது அல்ல. ஒப்பீட்டு அளவுல ஒப்பிடவே முடியாத அளவுக்கு வேறுபாடு இருக்கானா? அதை மீறி ஏன் சாத்தியப்படுத்துகிறது என்றால், வாக்காளர்களுக்கு எங்க அதிருப்தி ஏற்பட்டது? வாக்காளர்களின் அதிருப்தியை இப்ப நீ என்ன நினைக்கிறான்? திமுக போய் ஒருத்தன் சேர்றேன்னு வச்சுங்க, வாழ்நாளில் நம்ம உறுப்பினராக இருக்கலாம், ஓட்டும் போடலாம், உயர் பதவிகளுக்கு வரவே முடியாது என்கிற நிலைமை திமுகவில் இருக்கு. அண்ணா திமுகவில் ஜெயலலிதா காலத்தில் ஒரு அதிகார சுழற்சி இருந்துச்சு. சாமானியனை திடீர்னு ஒன்றிய செயலாளர் தூக்கி மாவட்ட செயலாளரை போடுவாங்க, ரொம்ப கிளைக்கழக செயலாளர் இருந்தவனை தூக்கி எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நடந்துச்சுங்க. அந்த மேஜிக்கெல்லாம் எடப்பாடி செஞ்சிருக்காரா? இல்லை, செய்யலை. அவர் வந்து திமுக பணி தான். அப்ப எல்லா இடத்துலையுமே கோடீஸ்வரர்கள் தான் தேர்தலில் போட்டியிட முடியும், வசதி படைச்சவன் தான் கட்சியில பொறுப்பு வாங்க முடியும், கான்ட்ராக்ட்காரன் தான் கட்சிக்காரனாக முடியும், டெண்டர் எடுத்தவன் தான் கட்சியையும் டெண்டர் எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையை நீங்க உருவாக்கிட்டு நீங்க வெளியில வந்து ஜனநாயகம் பேசுனீங்கன்னா, பொதுமக்களா இருக்கிறவன், இந்த இளம் தலைமுறையா இருக்கிறவன், ஜென்சி தலைமுறையா இருக்கிறவன் உங்களை நம்ப மாட்டேங்கிறான். இப்படித்தான் பேசுவாங்க மேடையில, கிட்ட போனா கதை வேறையா அப்படின்னு சொல்றான்ல. கண்டிப்பா. அப்ப அவங்களுடைய அதிருப்தி தான் இவ்வளவு விளைவுகளுக்கும் காரணம். ஓகே, நம்ம அடுத்து பார்த்தோம்னா, திமுகவில் தோழமை கட்சிகளாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் அவங்க ஒரு வார்த்தை சொன்னால், இப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பெறும் கட்சியாக வந்ததில் எனக்கு விருப்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போட்டியிட்ட அணி வெற்றி பெறலை, நான் எந்த கோட்பாட்டை முன்வைத்து, எந்த கொள்கையை முன்வைத்து, எந்த கூட்டணியை முன்வைத்து நான் போட்டிக்கிட்டேன்னா அந்த கொள்கை ஃபெயிலியர். நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதிகாரத்துக்காக செய்யப்படுகிற சமரசம் என்பது விமர்சனத்துக்குரியது தானே. அந்த விமர்சனத்தை நீங்கள் என் மீது ஏன் எழுப்பலைன்னு அவர் கேட்கிறாரு. வன்னியரசு அமைச்சராயிட்டாரு, தாவே காலம் வந்து நம்ம சேர்ந்துட்டோங்கிறது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதுனா, அப்ப நான் என்னைய பாஜக மினிஸ்டர் கூப்பிட்டாங்க,
கேபினெட் தர்றேன்னாங்க. இந்திய அளவிலே வந்து இருக்கக்கூடிய தலித் தலைவர்களிலேயே பாஜகவிற்கு அடிமையாகாத, விலை போகாத ஒரே தலைவர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திருமாவளவன் மட்டும்தான். தேசிய அளவில் எல்லாரையுமே அவங்க வந்து விலை பேசிட்டாங்க, வளைச்சு போட்டுட்டாங்க. கிருஷ்ணசாமியில இருந்து பல பேரை நம்ம பார்த்துட்டோம். அப்போ பல தலைவர்கள் அப்படி வந்து வளைந்து போய்விட்டார்கள். நான் வளையாம இருந்தேன். அப்ப அந்த உழைப்பு, அந்த தியாகத்துக்கு என்ன பயன் இருக்கு? அப்ப நான் போனாலும் நீ என்ன செய்வ? பாஜக எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தா நீ கேட்பியே தவிர, நீ கொள்கையை மாறிவிட்டாயே என்று கேட்காத ஒரு கூட்டமா இருந்துச்சுன்னா, நான் 35 வருஷமா முழங்கினதெல்லாம் வேஸ்டா போச்சுல கண்டிப்பா. அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, கொள்கை அரசியல் என்பது தோற்றுவிட்டது. அவருக்கு முரண்பாடு இருக்கு. திமுகவில் மதிக்கப்படல, கூடுதல் சீட்டு கொடுக்கல, நம்மளை சரியா நடத்தல, அதெல்லாம் வருத்தம் இருக்கு. வருத்தம் இருந்தாலும் கோட்பாட்டு அரசியல் என்பது திராவிட இயக்கத்தோட பின்னி பிணைந்து இருக்கிறது. கொள்கையற்றவர்கள் ஒரு கும்பலை திரட்டி விட்டார்கள், கோடிக்கணக்கான பேரை திரட்டிட்டாங்க, வாக்காளர்களை திரட்டிட்டாங்கன்னாலும் அரசியல் ரீதியாக நீங்க வந்து ஒரு திமுக தலைவரோடு உரையாடிய அந்த அனுபவத்தை விஜயிடம் பெற முடியாது. விஜய்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? நல்லா நடனம் ஆடுவீங்கன்னு பேசுவீங்களா? நீங்க உங்க படம்லாம் எனக்கு சூப்பரா பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? நீங்க சொந்த குரல்ல நீங்கள் இப்போது பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? எதை விவாதிப்பீங்க? அப்போ ஒரு கொள்கை இல்லாத ஒரு இடத்துல ஒட்டுமொத்த அதிகாரம் குவிக்கப்படுவதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது கொள்கை அரசியலின் வழியாக வளர்ந்தவர்களால ஜீரணிக்க முடியல. அதைத்தான் திருமாவளவன் வெளிப்படுத்துறான்னு நான் நினைக்கிறேன். இப்போ தாவேகா கூட்டணி அமைந்தால் நாங்க கூட்டணியில போயிட்டு சேரத்துக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்றாருல சார், அது நம்ம எப்படி எடுக்குது? இல்ல, அதாவது அமைச்சரவையில் பங்கேற்றதற்கு பின்பு மீண்டும் திமுகவோடு தொடர முடியுங்கிற இடம் வந்து இயல்பாகவே காலியாயிடுச்சு. ஓகே. பனையூர் பாபா வந்து எப்போ வந்து விசிகால இருந்து திமுகவில் சேர்க்கிறாங்களோ, அப்போ விசிகாவுக்கு வந்து ஆட்டங்காண வைக்கக்கூடிய வேலையை அவர்கள் பனையூர் பாபு வழியா வந்து திமுக செய்து, ஆளூர் சானவாசம் அந்த பக்கம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அது சரியா டீலிங் முடியல. அது வந்து அவர் நிறையா அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்குறாரு, எனக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்குறாரு, துணை பொதுச் செயலாளர் கொடுங்கன்னு கேட்குறாரு, இல்லைன்னா நான் தனி கட்சி நடத்துறதுக்கு எனக்கு பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் கிடையாது, ஆதரவாளர்கள் கிடையாது. அவர் ஒத்தாளாக இருந்துக்கிட்டு மீடியாவில் பேசின ஃபோக்கஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு தன்னை பெரிய தலைவராக வந்து கருதி கொண்டு அவர் பேரம் பேசுகிறார். திமுக பேரம் படிக்கலை. நேற்று இந்த மாநாட்டுக்கு வந்துட்டார், விசிகா மாநாட்டுக்கு. அப்போ இது எப்படின்னா, விசிகாவில் வந்து அடையாளம் மிக்கவர்களே நான் நினைச்சேன்னா என் ஆளா மாத்திடுவேன்னு திமுக சொல்லுதுங்கிறது இருக்குல்ல, அது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் விசிகாவுடைய தலைவருக்கு? அது ஒரு தவறான முன்னுதாரணம். அப்போனா அந்த கோபம் அவருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாரு, தாவேகா தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாதை. ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து 2 குதிரையில பயணம் பண்ண முடியாதுல்ல. ஏதாவது ஒரு குதிரையில தான் போக முடியும். ஒரு வழி பயணம் தான் செய்ய முடியும், 2 வழிகளில் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அதனால ஒரே எஜமான் தான் நமக்கு இப்போ அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் போகிறாங்க. சரி, இப்போ சமூக நீதித்துறை அமைச்சருடைய வன்னியரசு அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, தனிச்சட்டம், அதாவது ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை ஏற்றதை நாங்கள் வந்து கோரிக்கை வலியுறுத்துகிறோம். வரப்போகிற கூட்டத்தொடரில் இதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது தாவேகா அரசுக்கு ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நெருக்கடி இல்லை, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. ஒரு தலித்தும் தலித் அல்லாதவரும் காதலிச்சா அவர் தலித்தை முதல்ல கொலை பண்ணிடுறான். இது ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கொலையை வந்து தடுக்க முடியலை. ஏறத்தாழ சமீபங்களில் ஒரு 8 ஆணவ கொலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. மயிலாடுதுறை வந்து கடைசி கொலைங்கிறாங்க. அப்ப இதை முன்மொழிவதில் ஒரு பக்கம் தாவேகா என்ன சொல்லுது, நாங்க வந்து 8 பேரை வந்து நாங்க மினிஸ்டர் ஆக்கிட்டோம், நிறைய பேர் எம்எல்ஏ ஆக்கிட்டோம், மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டோம், 30க்கு மேல இருக்கிற, இதெல்லாம் வந்து எதிர்பாராம நடந்தது. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, தாவேகா எம்எல்ஏவை நாங்க எப்படி தூக்க முடியும், எங்களுக்கு தான் தாவேகா எம்எல்ஏ யாருன்னே தெரியாது அப்படின்னு அவர் சொன்னார். அவங்க அடையாளமற்றவங்கன்னு அர்த்தம். அதுக்கு தூக்க முடியாதேங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அடையாளம் தெரியல, உன் ஆள் யாருன்னே தெரியலையே, நீ அவ்வளவு பிரபலமான ஆளை, மக்களுக்கு பரிச்சயமான ஆளையா நீ வந்து நிறுத்தியிருக்க. அதனால ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் என்பது திமுக வலியுறுத்தினாங்க. அவங்க ஒரு நீதிபதி பாஷா ஆணையம்லாம் வந்து நியமிச்சாங்க. அது தள்ளி போடுறதுக்கு தானே ஆணையம். ஆமாம், அதுக்கான நியாயங்களை கற்பிப்பாங்க ஒரு பக்கம். அதுக்கு சில சட்ட ரீதியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆட்சி முடிஞ்சிருச்சு, இந்த ஆட்சி அதை நிறைவேற்றுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் நிறைவேற்றுவதிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் கலை அர்த்தம்.
ஏன்னா எல்லா கட்சியிலையுமே நீங்கள் ஆதிக்க சாதிக்காரர்கள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு வேலை பார்க்குறாங்க. எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஆட்சி வேணாலும் மாறலாம், அடிப்படையில் சில காட்சிகள் மாறாது. அதனால் சனாதனம் அந்த மாதிரியான கோட்பாடுகள் சாதி ரீதியான ஆதிக்கத்துக்கு உள்ள ஆள் வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் டிவி தான் நம்ம நீயா இருக்க முடியும், ரிமோட் கண்ட்ரோல் வேற ஆள் கையில் தான் இருக்கும். அதனால் வன்னி அரசினுடைய கோரிக்கை என்பது நியாயமானது. அது நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தாவேக்காவுக்கு இருக்கு. நிறைவேற்றுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஓகே. ஏன்னா மனித உரிமை செயல்பாட்டாளர் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு, நிறைவேற்ற அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. ஓகே. இப்போ நம்ம இது ஒரு புறம் இருக்க கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் இருக்கும், அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஆளுநரை சந்திச்சு இந்த குதிரை பேர அரசியல் விவகாரமாக புகார் கொடுத்தது வந்து நாங்கள் எப்படி பார்த்துருது, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றாஞ்சு ஆளுநர் போய் சந்திக்கிறாங்களே அப்படின்றத ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சிச்சு. ஆமாம், 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்களா இல்லையா? எடுக்கிறாங்க. திமுகல தான் மதிமுக பிரிஞ்சிச்சு, இப்போதான் பிரிஞ்சிருக்கிய. 9 வருஷமா கூட்டணி இருந்தீங்களா இல்லையா? சரி, நேர் எதிரான கருத்து கொண்டவர்கள், முரண்பட்ட கருத்து கொண்டவர்கள், சமூக நீதியை விரும்புகிறவர்களும் சனாதனத்தை விரும்புகிறவர்களும் ஒரே சக்தி கிடையாது, எதிர் துருவங்கள். நீங்க சமூக நீதி பேசுற பாமக வந்து பாஜகவோட கூட்டணி போகுதா இல்லையா? போகுது. சனாதன சக்தின்னு சொல்லக்கூடிய பாஜகவோட திராவிட இயக்கங்கள் கூட்டணிக்கு போச்சா இல்லையா? போச்சு. இதை விட பஞ்சமா பாதகமா திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து ஒரு புள்ளியில இணைவது என்பது ஒரு கொடூரமான பஞ்சமா பாதகத்துல ஒண்ணா எப்படி பார்க்க முடியும்? அதிமுக சிறுத்து கொண்டே வருகிறது. ஒரு கட்சி சிறுத்து விட்டது, இனிமேல் அது அதிகார மையத்திற்கு போக முடியாத அளவிற்கு சிறிய கட்சியா மாறிடுச்சுன்னா அது இன்னொரு பெரிய கட்சியோட தோழமை கட்சியா மாற வேண்டிய கட்டாயத்திற்கு அது ஆளாகும். அதுதான் நியதி. எதுக்கு விசிகா தோழமை கட்சியாவே இருக்கு? என் தலைமையில தான் ஆட்சி, விஜய் ஏன் பின்னாடி வாங்கன்னு ஏன் திருமாவளவன் கூப்பிட முடியல? அவர் கட்சி பெரிய கட்சி ஆனா கூப்பிடலாம், வாக்கு இருந்தா கூப்பிடலாம். வாக்கு எண்ணிக்கையில நம்ம பின்னால இருக்கா, அவங்க முன்னால இருக்காங்க தானே இப்போ போக வேண்டியிருக்கு. அது என்ன கொள்கை அடிப்படையில்? திருமாவளவனோட அரசியல்ல தெளிந்த பார்வை கொண்டவர், தீர்க்கமான பார்வை கொண்டவர், ஞானம் கொண்டவர் அப்படின்னா அதை வந்து விஜய் பின்னாடி போறாரு திருமாவளவன்? திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தில் 0.5% கூட இல்லாதவரோட விஜய் ஒரு முதலமைச்சரால் இருக்காரு. அது தீர்மானிக்கல. அதனால அதை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து விமர்சிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு தோழமைக்காக சொல்லப்படுகிறது, கூட்டணிக்காக சொல்லப்படுகிறதே தவிர கலை யதார்த்தத்தில் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஆட்சி, விஜய் தலைமையிலான ஆட்சி வந்து பாஜக இயக்குது அப்படின்ற ஒரு கருத்து, பொதுவான கருத்து இருக்குது. உங்களுடைய பார்வையில் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாஜக வந்து நேரடியாக இயக்குகிறதான்னு நமக்கு சொல்ல முடியலைனாலும் பாஜகவினுடைய இயக்கத்திற்குள்ளே தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியங்கள் பல இருக்கு. நீங்கள் வந்து மாநில அரசியங்களை விசாரிக்கக்கூடாது, மத்திய அரசு தான் விசாரிக்கணும்னு சிபிஐட்ட போய் கரூர் சம்பவத்தை அவர்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கான அனுமதியை வந்து நீங்கள் கல்வி அமைச்சர் வந்து என்ன சொன்னார், இந்த லைசன்ஸ் வந்து பள்ளிக்கூடத்தை புதுப்பிப்பதுங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் பணம் வாங்கலைன்னு சொன்னார். அது எதனுடைய, அது தொடக்கம், நல்ல விஷயம்தான் பணம் வாங்கலைங்க. அடுத்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு வந்து 25 லட்ச ரூபா கொடுத்தா தான் தருவாங்க அனுமதி, அதெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டோன்னு சொல்லும்போது மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடங்களை வந்து இந்த மாநிலத்துக்குள்ளே அதிகமாக தொடங்கினால் மும்மொழி கொள்கை என்பது அவங்களுடைய பாடத்திட்டம். அப்போ தலைவாசல் வழியாக இருமொழி கொள்கையை வந்து தான் திணிக்க முடியாது, மும்மொழி கொள்கையை திணிக்க முடியாது, இருமொழி கொள்கை தான் இருக்கும் தலைவாசல் வழியாக. கொள்ளைவாசல் வழியாக சிபிஎஸ்இ ஸ்கூலை கொண்டு வந்தா மும்மொழி கொள்கையை சாத்தியப்படுத்தலாம். அப்போ அதனுடைய பயண திட்டம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றம் விஷயத்திலே கூட ஒரு ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு ஏன் பதட்டம் அடைகிறார்கள்? இந்து முன்னணி வந்து ஒரு கடிதம் கொடுத்துருச்சு, கூப்பிட்டு சொல்லுச்சு இந்த பிரிவி தேட்டரில் அப்படின்னா, அப்போ யாருக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ பாஜக இயக்குகிறதா இல்லையாங்கிறத நீ ஒரு ஆவணப்படம் போடுறது மூலமா என்ன நடக்க போகுது? ஏன்னா நாட்டில் ஏதாவது பிரளயம் நடக்க போதா? ஒன்றுமே நடக்காது. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு செயல்பாடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து ஒரு மைக்ரோ லெவலில் பின்னாடி இருந்தவர்கள் இயக்குகிறார்கள். ஏன்னா அதிமுகவை உடைப்பது பாஜகவுடைய கொள்கை தானே, அது ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்களே. அப்போ பாஜகவால் செய்ய முடியாததெல்லாம் விஜய் அரசு செய்கிறது, தாவேகா செய்கிறதுனா இது பாஜகவினுடைய பினாமி அரசா என்கிற சந்தேகம் மறுபடியும் வளர்க்கிறது. சரி, இந்த கரூர் விவகாரத்தில் சமீபத்தில் ஆதவர்ஜுனா வந்து திமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அது நாளைக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னு தான் பேசப்படுது. இந்த விசாரணை எதை நோக்கி வரும் அப்படின்றது உங்கள் கணிப்பாக இருக்குது? இல்லை, அவர் வாயை விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா வந்து சம்பந்தமே இல்லாமல் போலீஸ்காரங்களை ஏவி விட்டு கொண்டுட்டாங்கிறாரு. போலீஸ்காரர்கள்லாம் வந்து காவல்துறை சேர்ந்தவர்களை எல்லாம் வந்து
அவங்க அரசு பணியாளர்கள். நீங்கள் அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க, உதயநிதி அமைச்சராக இருந்தால் அவருக்கு சல்யூட் அடிக்க போகிறாங்க. விசாரணைன்னு வருகிற போது அரசுக்கு சாதகமாக தான் எல்லாருமே இயங்குறாங்க நடைமுறையில். சம்மந்தமே இல்லாமல் அவங்கள ஒரு கூலிப்படை கொலைகாரர்களை போல பேசியதெல்லாம் தவறான முன்னுதாரணம். அப்புறம் போய் எல்லாத்துக்கும் நான் வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறேன், அரசு பணியை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்பு. அப்போ எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாதுங்கிற அடிப்படை ஞானம் கூட இந்த அரசை வழிநடத்துகிறவர்களிடத்தில் இல்லை என்பதற்கு ஒரு சார். திமுக வந்து ஜெயலலிதா மாதிரி ரொம்ப ராட்சச வலிமை கொண்ட தலைவர்களை எல்லாம் வழக்கு போட்டு முடக்கி சிறைக்கு அனுப்பிய இயக்கம். அந்த இயக்கம் வந்து உங்களையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால திமுக தன் வேலையை காட்டுகிறது. சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. ஆதவர்ஜனாவுக்கு ஒரு தனி சட்டம், விஜய்க்கு ஒரு தனி சட்டம் ஒன்று இன்னும் ஏற்றப்படவில்லை. அம்பேத்கர் எல்லாத்துக்கும் சமத்துவமான சட்டத்தை எழுதியிருக்காரு. அதனால சட்ட ரீதியான போராட்டத்தை திமுக தொடங்கி விட்டது. தாவேகா வந்து தண்டிக்கப்படக்கூடிய அபாயம் முதல்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜகவினுடைய அனுசரணையிலிருந்து என்றாவது அவர்கள் விலகினால் கரூர் வழக்கு என்கிற ஒரு காரணத்தை காட்டி விஜயை சிறைப்பிடிப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஓகே. இந்த பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொழில்துறையில் லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எவிடன்ஸை கேட்டால் கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. அரசு ஸ்கூலில் போய்ட்டு ஒரு குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சரை வந்து நான் மிரட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, ரீல்ஸிலிருந்து தோன்றியவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? கமெண்ட் வரைக்கும் தான் போக முடியும். அவர்கள் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியல. பல நிறுவனங்கள் வந்து இங்கிருந்து கிளம்பி ராயல் என்ஃபீல்டில் இருந்து பல பேர் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. இந்த அரசு வந்து நிலைக்குமான்னு தெரியல அப்படின்னு. அதனால் தொழில்துறை அமைச்சரை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான பீஸாக மாற்றி வச்சுருக்காங்கிறது இருக்குல்ல, அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்டது, வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது, பொருளாதார கட்டமைப்பு சம்மந்தப்பட்டது, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டது என்பது இல்லாமல் அது ரீல்ஸ் சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு இடத்த மாற்றி வச்சுருக்காங்கல்ல. அதனால் இந்த வேடிக்கையை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய பின்னடைவு. இந்த பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், 11% கடந்திருக்கோங்கிறதெல்லாம் பெரிய பின்னடைவுக்கு வந்து ரிவர்ஸ் கியர் ஆகி போயிடும், மாறிடும் நாளைக்கு. அதுதான் காட்டுகிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக இந்த அரசு மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருப்பதற்கான ஒரு வாழும் சாட்சியம் தான் அதெல்லாம். கடைசியாக இப்போ திமுக தரப்புலேருந்து தனி மனித தாக்குதல் சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாக கைது செய்கிறாங்க. நேற்று தினத்தில் லயோலா மணி அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஓடுகாலி அப்படின்றது, ஓம்காலி பத்ரகாளி உதயநிதி ஓடுகாலி அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. வேலூரில் கதிரானந்த் கார் போகும்போது நீங்களாம் தூக்கி குப்பையில் எறியப்பட்டது தான் போகிறாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதை பாராட்டி லயோலா மணிக்கு பதவி கொடுப்பாங்க, வேற ஒன்று செய்ய மாட்டாங்க. அவதூறு என்பது வந்து நீங்கள் எதிர்கட்சிக்காரன் வந்து வரம்பு மீறி பேசினா மட்டும் நடவடிக்கை, தங்கள் கட்சிக்காரர்கள் பேசினால் அவர்களுக்கு பாராட்டு பதவி. லயோலாமணி எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிறார், பதவி பெறுவதற்காக அவர் பேசுகிறார். அதனால் அத்துமீறி பேசுகிறவர்கள், அடாவடியாக பேசுகிறவர்கள் எல்லாம் அரசு பதவி கொடுத்து கௌரவிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், எங்களோட நெஞ்சது.